சர்வமங்கலம் உண்டாகட்டும். பொதுவா நம்மளோட வாழ்க்கையில நம்ம நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், வீடு கட்ட முடியாம இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், இல்ல நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். இந்த மாரி பல விஷயங்கள நம்ம தாண்டி தாண்டி வரத்துக்கே நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா, நான் நெறைய பதிவுகள்ல உங்ககிட்ட சொல்லியிருக்க மாதிரி, இப்போ பொதுவா ஒரு ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க சொல்றது அவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கும். இப்போ பிரபலம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்றது அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்காது அப்படின்ற மாதிரி, நம்மளோட மனசுக்குள்ளவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி, நம்மளே அந்த மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றோம். இவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். பிரபலம் இல்லாதவங்க சொன்னா, அந்த அளவுக்கு அந்த பரிகாரங்களோ, இல்ல ஆன்மீக ஸ்தலத்துக்கு எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த அளவுக்கு அதில நமக்குள்ள ஒரு உடன்பாடு இல்ல. ஏன் அப்படின்னா, நான் அந்த மாரி ட்ரெண்டிங்குள்ள போறதுனால அந்த மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா, இந்த பதிவ முழுசா கேளுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி, எல்லாம் வல்ல முருகன நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவா உங்களுக்கு குழந்தை வேணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் நீங்க வேலை நல்லபடியா வேலை உங்களுக்கு அமையணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்கு. பல வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்ற மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வளர்பிறை சஷ்டி வருது இல்லைங்களா? வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு, உங்களால முடிஞ்சா 6 நெய் தீபம் போடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, சுவாமிய போய் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களோட தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சுவாமி கிட்ட சொல்லிடுங்க. அதாவது வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு. ஏன்னா, வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு ஏன் இத சொல்றோம் அப்படின்னா, நம் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ குழந்தை வேணும் அப்படின்றவங்க குழந்தை பொறக்கணும், குழந்தை வளரணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் படிப்படியா அடுத்தடுத்த விஷயத்துக்கு நமக்கு போகணும் அப்படின்றதுனால, வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்க குழந்தை பாக்கியத்துக்கோ, வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே முருகர் தீர்த்து வச்சுருவாரு. அதே மாதிரி கடன் தொல்லை அதிகமா இருக்குது. நோய்வாய்ப்பட்டு எங்களுக்கு எங்க வீட்ல நோய் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. எங்க வீட்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. எங்க வீட்ல செல்வ கடாட்சம் எதுவுமே இல்லவே இல்ல. ஒரு மாதிரி பீட பிடிச்ச மாதிரி வீடெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தேய்பிறை சஷ்டிய நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட பிரச்சனைகள் தீரணும், எப்படி தேஞ்சு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, உங்களோட கடன் பிரச்சனை பல லட்சங்கள் இருக்கிற கடன்கள் படிப்படியா தேஞ்சு 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 போகணும் அப்படின்னா, நீங்க தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு போயிட்டு முருகருக்கு உங்களால முடிஞ்சா 6 விளக்கு போடுங்க. அப்படி முடியல அப்படின்னா சுவாமிய போய் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களால முடிஞ்ச ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 10 சாமி கிட்ட போட்டுட்டு வாங்க. அதுவும் முடியல அப்படின்னா, ஒரு சொட்டு கண்ணீர விட்டுட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, முருகப்பெருமான் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி வாரி வாரி குடுக்குற வள்ளல் அவரு. அவரு கூடவே பார்த்தீங்கன்னா, வள்ளி பிராட்டியும் இருக்கிறாங்க அப்படின்போது சொல்லவா வேணும்? கேட்டவங்களுக்கு கேட்ட வண்ணமே குடுக்குறவர் தான் எம்பெருமான் முருகன் அப்படின்றதுனால நீங்க போய் கேளுங்க. வளர்பிறை சஷ்டிக்கும், தேய்பிறை சஷ்டிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றது உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றது நீங்க பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி முருகர் கோயிலுக்கு போங்க. அதே மாரி நான் இதுக்கு முன்னாடி நெறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். நமக்கான முருகர் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அந்த முருகர தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அந்த முருகர நாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அத ஒரு பெரிய பதிவாவே நான் குடுக்குறேன். நீங்க இப்ப எல்லாருமே சொல்ற மாரி நாங்க ஒரு 48 நாள் மாலை போட்டோங்க. முருகருக்கு நாங்க 48 நாள் மாலை போட்டு இருந்தோம். ஆனா நாங்க வேண்டுனது நடக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சிலர் சொல்லுவீங்க. கண்டிப்பா சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 48 நாள் முருகருக்கு மாலை போட்டு முடிச்சோன பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு சிலர் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லங்க நான் வேண்டி மாலை போட்டேன். ஆனா எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியவே இல்ல. அப்படியே இருக்கிற மாரி இருக்கு. முருகர் எங்கள ரொம்ப சோதிக்கிறார் போல இருக்கு. எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டத்த குடுக்குறாருன்னு தெரியல அப்படின்றது கண்டிப்பா யாருனா ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கவங்க யாருனா இருந்தீங்க அப்படின்னா,
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா, உங்களோட முருகர் வழிபாட்டிலே வந்து எந்த ஒரு முருகர் வழிபாட்டை மாற்றமாக கொண்டு போய் உங்களோட பிரச்சனைகளை வந்து கொண்டு வரலாம், கொண்டு போய் வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். நான் மாலை போட்டேங்க, 48 நாள் மாலை போட்டு எனக்கு நடக்கலை, அதனால் வந்து நான் இப்போ எந்த முருகரை நான் கும்பிடுறது, ஏன்னா என்னோடய பிரச்சனையே தீர்ந்து போகணும், அதுக்கு தான் நான் மாலை போட்டேன். ஆனால் எங்கள் பிரச்சனை வந்து வளர்ந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. மாலை போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மாலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நானே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி இருக்கேன். அதனால் நீங்கள் உங்களோட முருகரை வந்து தேர்ந்தெடுத்தால் தானே வந்து நம்மளோட பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். நல்லா ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கேருந்து திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா, நீங்கள் திருச்செந்தூர் பஸ் ஏறினா தானே திருச்செந்தூர் போவீங்க. நீங்கள் இங்கேருந்து வந்து நீங்கள் திண்டிவனம், அதாவது வந்து திண்டிவனம் விட்டுருங்களேன், நீங்கள் வந்து அரக்கோணம் போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா எங்கே போவீங்க? அரக்கோணம் தான் போவீங்க. அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் என்ன இருக்குதோ அந்த தெய்வத்துக்கிட்ட போய் எப்படி போய் நம்ம முறையிடுறது, அதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த தெய்வத்தையே வந்து வணங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தேய்பிறை பற்றியும் வளர்பிறை சஷ்டி பற்றியுமே நான் சொன்னேன். இப்போது நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் வந்து பெரிய பெரிய முருகர் கோயிலுக்கு தான் போகணுமா சஷ்டிக்கு? எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகக்கூடாது? தாராளமாக போகலாங்க. உங்களால் வந்து சஷ்டிக்கு வந்து உங்களால் வந்து வெளியில் போக முடியல, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற முருகரோட திருவுருவ படத்துக்கு வந்து விளக்கேற்றி நீங்கள் சுவாமி கும்பிட்டு ஒரு கந்த சஷ்டி கவசமோ இல்லை கந்தகுரு கவசமோ இல்லை வந்து திருப்புகழோ ஏதாவது ஒரு கந்தர் அனுபூதியோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு முருகனை வந்து உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது எதுவுமே உங்களால் வந்து செய்ய முடியல அப்படின்னா, நம்மளோட கடையில் வந்து இந்த சாண்டிங் பாக்ஸ் விற்கும் பார்த்தீங்களா? இந்த சாண்டிங் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா? அதை போட்டு விட்டுருங்க. அதை போட்டு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுன்னு செஞ்சுட்டே இருங்க. அது பாட்டுன்னு அந்த சாங்ஸ் பாட்டுன்னு அந்த மந்திரம் பாட்டுன்னு ஒலிச்சிட்டே இருக்கட்டும். இந்த மந்திரங்கள் வந்து ஒலிக்க தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து தூசியாக வந்து பறந்து போகும். நம்ம நார்மலாகவே வந்து சும்மா விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டா நம்மளோட பிரச்சனைகள் அனைத்துமே தீந்துரும் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. விளக்கேற்றுறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பதிவுகள் சொல்லியிருந்தாலும், விளக்கேற்றுறதுக்கான டைம் அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னோட ஒரு சேனலில் கூட எலுமிச்சப்பழத்தை பற்றி வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எப்படிங்க ஐயா பண்ணணும், எப்படி சார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தெளிவாக என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வந்து வரப்போகிற பதிவுகளில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயங்களையும் வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா, கடவுள் நம்ம நிறைய கும்பிடுறோம் அப்படின்னா, ஜீவன்கள் மேலேயும் வந்து கொஞ்சமாவது ஒரு கருணை இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கருணை இருந்தாலே போதும், கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். இது போல் பல ஆன்மீக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.